இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த 2 ஃபார்முலா தெரியணும். ஏன்னா இந்த 2 ஃபார்முலாவோட இன்வர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 6.5 இருக்குது, இங்கே ஒரு 6.5 இருக்குது, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா. நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் 6.5 காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, 4.7 + 5.3 ஆயிடுச்சா நியூமரேட்டர். இப்போ அப்படியே டினாமினேட்டருக்கு வாங்க. இங்கே ஒரு 1.3, இங்கே ஒரு 1.3, நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. நான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், அதோட இன்வர்ஸை. ஸோ 1.3 காமன் பண்ணுறேன். எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, உள்ள 7.9லேருந்து 6.9 மைனஸ் ஆகுது. ஓகே, இப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 6.5. ஸோ 4.7 5.3 ஆட் பண்ண என்ன வருது, 10 ஆயிடுச்சா. டினாமினேட்டர் பாருங்கள். ஸோ 7.9லேருந்து 6.9 மைனஸ் பண்ணால் 1. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், 1.3 இருக்குது, இங்கே 6.5 இருக்குது. 5 டைம்ஸ் போகுமா, அப்போ 50 தான் ஆன்சர். கிளியராக இருக்கா.